உங்க பாஸ்டர் வந்துட்டு பணக்காரனா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாரா? எக்ஸாக்ட்லி அப்படிதான் சொல்றாங்க. அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு பலனை கொடுக்கிறார். 4 பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னா உனக்கு பணம் வேணும். ஒரு ஆம்பளையா இந்த சொசைட்டில உனக்கு மதிப்பு வேணும்னா உனக்கு பணம் வேணும். பணக்காரனா இருந்தா பரிசுத்தம் இல்ல, நீ ஏழையா இருந்தா பரிசுத்தம் இல்ல. நீ பரிசுத்தமா இருந்தாதான் பரிசுத்தம். உனக்கு பணம் அதிகமா இருந்துச்சுன்னா உனக்கு பொறுப்புகள் அதிகம். எவ்வளவு ஆர்கனைசேஷன் நீ ஃபண்ட் பண்ணலாம், எவ்வளவு அநாத பிள்ளைங்களுக்கு நீ வாழ்க்கை தரலாம், எவ்வளவு பசியில இருக்கிற மக்களுக்கு நீ உணவு தரலாம். இப்படி இருக்கும்போது நீ பாவியா அழியா? இல்ல இல்ல. எங்க அப்பா ஒரு சின்ன கடை வச்சிருக்காங்கண்ணா வீட்டு பக்கத்துலயே. நான் ஈரோட்ல பிபிஏ ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கேண்ணா. இப்போ என்னோட ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக சென்னைக்கு போறேண்ணா. அங்க போயிட்டு நான் எம்பிஏ ஃபைனான்ஸ் பண்ணலான்னு இருக்கேண்ணா. என்னோட ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக எங்க அப்பா கிட்ட பேசி பார்த்தேண்ணா. பட் அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, நமக்கு இந்த லைஃப்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம எதுக்கு இந்த ஃபீல்ட்லாம், மணி ஃபீல்ட்லாம் நம்ம போக வேண்டாம். நீ அந்த ஃபீல்ட்ல போனா நீ ரொம்ப மணி மைண்டட் ஆயிடுவ, நீ கடல் கிட்ட இருக்க மாட்ட, நீ கடலை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவ, அதெல்லாம் வேண்டாம் உனக்கு, நம்ம கிறிஸ்டியன்ஸ், நம்ம அதெல்லாம் தேவையில்லை, நம்ம சிம்பிளா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்கண்ணா. அண்ட் எங்க ஃபேமிலியில யாருமே அவ்வளவு படிச்சவங்க யாருமே இல்லைண்ணா. நான் தான் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சேன். நான் நல்ல பொசிஷன் நல்ல ஒரு வீடு கட்டி எங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்க ரொம்ப ஆசைண்ணா. பட் அதையும் அந்த ஃபீலிங்ஸையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கண்ணா. அது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஒரு மாதிரி நான் சர்ச்ல பாஸ்டர் கிட்டே இதை பத்தி பேசி பார்த்தேன். பாஸ்டர், நான் இந்த மாதிரி ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக நான் சென்னைக்கு போறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க கிட்ட சொன்னதுக்கும் அவங்க இந்த ஃபீல்லாம் நமக்கு வேணாம், நம்மளாம் கிறிஸ்டியன்ஸ், நமக்கு இந்த லைஃப் எல்லாம் தேவையில்லை, நம்ம என்ன சிம்பிளா இருப்போம், நம்ம கடலுக்காக நம்ம ஊழியம் செய்வோம். அவங்க சொல்றாங்க லைக் குண்டூசியில ஒரு கேமலே நுழையும், பட் நான் ஒரு வெல்தி மேன் ரெவென்ட்ல நுழைய மாட்டான் அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. பாஸ்டர் சொன்னாரா? எஸ்ண்ணா. உங்க பாஸ்டர் வந்துட்டு பணக்காரனா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னாரா? எக்ஸாக்ட்லி அப்படிதான் சொல்றாங்க. பட் என்னதான் அவங்க சொன்னாலும் எனக்கு ஒரு பர்சனலா ஒரு இது இருக்கும்னா அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கண்ணா. உனக்கு என்ன ஆசை ஜான்? உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல போகணும், அந்த ஃபீல்ட்ல இருக்கணும் ஆசைண்ணா. ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல இருக்கணும்னு ஆசையா? எஸ்ண்ணா. அதாவது பணக்காரனா இருக்கிறது வேற, பணத்து மேல பிரியனா இருக்கிறது வேற. ரெண்டும் இஸ் வெரி டிஃபரெண்ட் திங். யூ கேன் ஹேவ் அ லாட் ஆஃப் மணி, பட் தி ரியல் ப்ராப்ளம் இஸ் த லவ் ஃபார் மணி. எல்லா இதயத்துல ஒரு வெறுமை இருக்கு, சரியா? அந்த வெறுமை வந்துட்டு ஒரு தேவன் இருக்க வேண்டிய ஒரு வெறுமை. அது அந்த இடத்துல தேவன் இல்லாம எதை வச்சாலும் அது ஒரு தப்பு, ஒரு பாவம் தான். அண்ட் எல்லாரும் இந்த இந்த வெறுமையில வேற எதெல்லாம வச்சு நிரப்ப பார்ப்பாங்க. பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல வைக்கும் போது இது உனக்கும் தேவனுக்கும் நடுவுல இருக்கும் போது இதுதான் தப்பு, இதுதான் பாவம். பைபிள்ல எந்த இடத்துல இயேசு சொல்லல பணக்காரனா இருக்கிறது தப்புன்னு. இந்த எக்ஸாம்பிள் கூட உங்க பாஸ்டர் சொன்ன எக்ஸாம்பிள். ஒரு நாள் ஒரு செல்வந்தன் இயேசு கிட்ட கேட்டிருக்காரு, இயேசுவே, நான் வந்துட்டு நித்திய வாழ்வு அடையணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது இயேசுக்கு தெரியும் அவர் செல்வந்தன். அப்ப இயேசு வந்துட்டு அவன் இதயத்தை பார்த்துட்டு சொன்னாரு, நீ என்னெல்லாம் வச்சிருக்கியோ அதை வித்துட்டு நீ என் பின்னாடி வா அப்படின்னாரு. அப்போ அந்த செல்வந்தன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வரீங்க, அப்படி அப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த இடத்த விட்டுட்டு ரொம்ப சோகமா he went back, திரும்பி போயிட்டாரு. அப்போ வந்துட்டு இயேசு சொன்னாரு, ஒரு ஒட்டகம் ஒரு ஊசியில நுழையிறது ரொம்ப சுலபம், ஆனா ஒரு பணக்காரன் பரலோகத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். It is much easier for a camel to enter the eye of a needle than for a rich man to enter the gates of heaven. இத சொன்னதுக்கு அப்புறம் அவர் கூட அந்த சீடர்கள் ரொம்ப அசந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல என்ன நம்பினாங்கன்னா, அந்த காலத்துல இருக்கிற மக்கள் என்ன நம்பினாங்கன்னா, பணக்காரனா இருந்தா ஈஸியா பரலோகத்துக்கு வந்துடலாம். ஏன்னா அந்த காலத்து மக்கள் கிட்ட நிறைய பேர் கிட்ட பணம், ரொம்ப நிறைய பேர் கிட்ட செல்வந்தெல்லாம் கிடையாது. ஆனா இருக்கிற கொஞ்சம் பேர்கிட்ட மத்தவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவனை தேவன் ஆசீர்வச்சிருக்காரு, இவன் வந்துட்டு he's favored by God, இவன் பரலோகம் போயிடுவான், நம்மலாம் கஷ்டப்பட்டு தான் போனோம், அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி இருக்கும் போதுட்டு பணம் இருந்தா ஏற்கனவே கடவுள் ஒண்ணு ஆசீர்வச்சிருக்காரு, உனக்கு கடவுள் பரலோகத்துக்கு எடுத்துப்பாரு, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல இருக்கும்போது அப்ப இயேசு இதை சொன்ன உடனே இத்தனை பேர் இத்தனை வருஷமா நம்பின ஒரு தத்துவத்தை திருப்பி போட்டுட்டாரு. அண்ட் இது அவரோட சீடர்களால நம்பவே முடியல. நீ பணக்காரனா இருக்கியோ ஏழையா இருக்கியோ அது கடவுளோட கவலை கிடையாது, நீ பரிசுத்தமா இருக்கியானதான் he cares about. ஆனா அதான் பரிசுத்தமா இருக்கு, நான் வாரம் சர்ச்சுக்கு போறேன், யூத் ஃபெலோஷிப்ல கலந்துக்கிறேன், இதை விட என்ன பண்ணணும்? ஆனா ரெண்டும் வேற வேற ஜான். நீ பணக்காரனா இருக்கிறதும் பரிசுத்தமான இருக்கிறதும் வேற. இத வந்துட்டு உங்க சுத்தி இருக்கிற மக்கள் இது ஒண்ணுத்தையும் முடிச்சு போடுறாங்க பாரு, இதுதான் பெரிய தப்பு. என்ன பேசுறோன்னே தெரியாம சில பேர் பேசி
2 வேறுபட்ட உண்மைய ஒண்ணா முடிச்சு போட்டு, ஏற்கனவே நம்ம ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கும்போது, இன்னும் கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க பாரு. எனக்கு பிடிக்காது. ம். அண்ட் இந்த மாரி தான் உன் லைஃப்ல இருக்கிற மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? பணக்காரனா ம். இருந்தா பரிசுத்தம் இல்ல. நீ ஏழையா இருந்தா பரிசுத்தம் இல்ல. நீ பரிசுத்தமா இருந்தா தான் பரிசுத்தம். ரிச் இஸ் நாட் ஹோலி, புவர் இஸ் நாட் ஹோலி. பீயிங் ஹோலி இஸ் ஹோலி. தேவன் கூட 5 தாலந்து குடுத்தவன் கிட்ட அதிகமா தான் எதிர்பார்த்தார். தேவனுக்கு அது ஒரு கவலையே இல்ல. நீ பணக்காரனா இருக்கியோ, நீ ஏழையா இருக்கியோ, ம். உன் இதயம் அவர் பின்னாடி இருக்குதா? அதுதான் முக்கியம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு பெலனை கொடுக்கிறார். அவரு ம். உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெலனை தருகிறார். It is he who gives you strength to make ம். riches. And இப்படி இருக்கும் போதுட்டு, there is no wrong in wanting to be rich. There's no ம். wrong in wanting to change your family, change your lifestyle. பணக்காரன் ஆயிட்டு நீ வாழ்க்கையில மேல வந்துட்டு நீ இவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அதுல தப்பில்ல. ஏன்னா ஆனா. பணம் இருந்தாதான் 4 பேர் வாழ்க்கையில நல்லது பண்ண முடியும். நீ இன்னும் 10 வருஷத்துல ஒரு ஸ்கூல் கட்டுறா, உனக்கு பணம் வேணும். நீ 10 வருஷத்துல ஒரு ஆமாண்ணா. ஹாஸ்பிட்டல் கட்டுறனா பணம் வேணும். நீ ம். எவ்வளவு பேர் வாழ்க்கைய மாத்தணும்னு நினைக்கும் போது, நீ சர்ச் கட்டுறியோ, நீ ஹாஸ்பிட்டல் கட்டுறியோ, ஸ்கூல் கட்டுறியோ, நீ ஆர்ஃபனேஜ் கட்டுறியோ, இது எல்லாத்துக்கும் பணம் வேணும் ஜான். நீ பணக்காரன் ஆயிட்டு வாழ்க்கையில மேல வந்து 4 பேர் ம். வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசைப்படுறல. ஆனா. அப்போ டோன்ட் லிசன் டு த பீப்புள் who tell you otherwise. மத்தவங்க உன்னை வந்துட்டு நீ இந்த மாதிரி வாழ்க்கையில மேல வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க பேச்ச ம். கேட்காத. சீ, நான் உனக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ம். நீ இந்தியால இருந்துகிட்டு ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் சம்பளம் உனக்கு வந்துச்சுன்னா, ஓகேண்ணா. நீ இந்தியால டாப் 10% ஆஃப் earners, 90% மக்களோட நீ அதிகமா சம்பாதிக்கிற. உனக்கு இந்தியால இருந்துகிட்டு இல்ல உலகத்துல இருந்தா கூட உனக்கு ஒரு மாசத்துக்கு 2,50,000 ரூபாய் மேல சம்பளம் வந்துச்சுன்னா, இந்தியால எவ்வளவு பேர் ம். அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, 2,50,000 ரூபாய் மேல உனக்கு சம்பளம் வந்துச்சுன்னா, நீ உலகத்துல டாப் 1% ஆஃப் earners ம். அப்படின்னா, உலகத்துல 99% மக்களோட நீ அதிகமா சம்பாதிக்கிற. And இப்படி இருக்கும்போது நீ பாவியாடுவியா? இல்ல, இல்லண்ணா. இல்ல. ம். ஆனா உன் ஹார்ட் எங்க இருக்கு, உன் மனசு எங்க இருக்கு, அதுதான் முக்கியம். அந்த வெறுமை இருக்கு பாத்திருக்கியா? ம். அந்த வெறுமையில, தேவன் இருக்க வேண்டிய வெறுமையில நீ பணத்தை வச்சனா, அதுதான் ம். தப்பு. ஓ! அது வேற, இது வேற. அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். உனக்கு ஓகேண்ணா. வந்துட்டு கையில கொஞ்சம் பணம் கிடைச்சதுக்கு அப்புறம், இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கொஞ்சம் பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம், நீ உதாரித்தனமா செலவு பண்ணு, நீ இஷ்டத்துக்கு பணத்தை செலவு பண்ணு, என்ன ம். வேணா பண்ணு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது போய் நல்லது பண்ணு. நல்ல ஒரு கிவிங் ஹார்ட்டோட இரு. உன்னோட ஆஃபரிங்ஸ், ஓகேண்ணா. டைட்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா பே பண்ணு. நீ எவ்வளவு ஆர்ஃபனேஜஸ்க்கு, எவ்வளவு சர்ச்சஸ்க்கு, எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ், எவ்வளவு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறியோ அவ்வளவு நீ பண்ணு. உனக்கு ஓகேண்ணா. இருக்கிற பணத்தை நீ வைஸா ஸ்பெண்ட் பண்ணு. உனக்கு இருக்கிற ம். பணத்தை நீ நேர்மையா 4 பேருக்கு நல்லது பண்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணு. டூ குட் ம். அண்ட் கிவ் மோர். நீ எவ்வளவு தரியோ உனக்கு அவ்வளவு திருப்பி கிடைக்கும். அதோட அதிகமா திருப்பி கிடைக்கும் ஜான். இது என் வாழ்க்கையில நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். The more I give, even more I get back. ம். நீ எவ்வளவு தரியோ அதுக்கும் மேல உனக்கு somehow it will come back to you. எப்படியோ ஒரு வழியில உனக்கு திருப்பி உனக்கு வந்துரும். இவ்வளவு இருக்குது. ஓகேண்ணா. அதாவது நீ பணக்காரனா ஆன உடனே ம். உனக்கு பொறுப்புகள் அதிகமா வந்துரும். There will be a lot of responsibilities for you. You will be accountable for a lot of things. ம். புரியுதுண்ணா. உனக்கு 5 தாளந்து இருந்தா, உனக்கு 5 இல்ல. நீ 10க்கும் நீ பொறுப்பு. இவ்வளவு உனக்கு பொறுப்புகள் வரும்போது, நீ ஏழையா இருந்தா அவ்வளவு பண்ண முடியாது. நீ பணக்காரனா இருந்தா தான் பண்ண முடியும். ம். அண்ட் ஆமாண்ணா. உன்னோட ஹார்ட்டும், உன்னோட ட்ரீம்ஸும் ஒண்ணா இந்த விஷயத்துல அலைன்டா இருந்துச்சுன்னா, you have to do this, John. ஓகேண்ணா. நீ உங்க ஊர்ல சொல்றாங்க, உங்க வீட்ல சொல்றாங்கலாம் நீ கேட்டுட்டு இருக்க கூடாது. ஓகேண்ணா. உன் ஹார்ட்டும், உன் ட்ரீமும், விஷனும் அலைன்டா இருக்குதா? கரெக்ட்டா நீ என்ன கேட்டனா, யூ ஆர் ஆன் தி ரைட் பாத். இதே பாத்ல நட. மாறிடாத. ஓகேண்ணா. 4 பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னா, உனக்கு பணம் வேணும். ம். ஒரு ஆமாண்ணா. ஆம்பளையா இந்த சொசைட்டில உனக்கு மதிப்பு வேணும்னா, உனக்கு பணம் வேணும். ம். அண்ட் இந்த பணத்தை எப்படி யூஸ் பண்றது உன் கையில இருக்கு. நெறைய ம். பேரோட வாழ்க்கைய நீ மாத்தலாம். நீ எவ்வளவு ஹாஸ்பிடல்ஸ் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம், நீ எவ்வளவு ம். சர்ச்சஸ் கட்டலாம், எவ்வளவு ம். ஆர்ஃபனேஜஸ் நீ ஃபண்ட் பண்ணலாம், எவ்வளவு அனாதை பிள்ளைங்களுக்கு நீ வாழ்க்கை தரலாம், எவ்வளவு பசியில இருக்கிற மக்களுக்கு நீ உணவு தரலாம். உன் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்காம, உன் குடும்பத்தை நல்லா ம். கவனிச்சுக்கிட்டு, உன்னை சுத்தி இருக்க மக்களும் நீ பார்க்கிறப்ப, அது ம். உனக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு. That is a responsibility God gave you. ம். அதாவது பணம் வந்தோடனே கொஞ்சம் லைஃப்ல மேல வந்துட்டோனே நீ மத்தவங்களோட பெட்டர் ஆயிட்ட அப்படின்னு அர்த்தம் இல்ல. உனக்கு ம். பணம் அதிகமா இருந்துச்சுன்னா உனக்கு பொறுப்புகள் அதிகம். உனக்கு ம். இப்போ இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு ஃபியூச்சர்ல வரும். ம். நீ ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல போறேன்னா யூ வில் மேக் அ லாட் ஆஃப் மணி. அதுக்கு தான் மக்கள் ஃபைனான்ஸ்ல போறாங்க, டு மேக் ம். மணி.
அப்படி போகும்போது when you have a lot of money you have a lot of responsibilities. உனக்கு கையில நிறைய பணம் வரும்போது உனக்கு நிறைய பொறுப்புகளும் வரும். அண்ட் இதை எப்படி யூஸ் பண்றன்ற ஆப்ஷன், இதை எப்படி யூஸ் பண்றன்ற சாய்ஸ் உன் கையில இருக்குது. அண்ட் இதை வச்சுட்டு நீ மக்கள் வாழ்க்கையை மாத்தலாம். எவ்வளவு பேர் மக்களுக்கு நீ வாழ்க்கை தரலாம். நீ எப்படி பணத்தை யூஸ் பண்றது கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நீ யாருக்கு உன் காதை கொடுக்குறன்றதும் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரும் உன் காதுல பேச விட்டுறாத. எல்லாரோட Correct. வார்த்தைகளும் உன் காதுல சீரியஸா எடுத்துக்காத. பைபிள்ல கூட சாலமன் தேவாலயத்தை கட்டுறதுக்கு தாவீது ஒரு 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 ஐஸ்வர்யமுள்ள ராஜா, சாலமோன் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ராஜா. இந்த மாதிரி இருக்கும் போதுதான் அவ்வளவு பெரிய தேவாலயத்தை கட்டாங்க. ஆபிரகாம் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன். அண்ட் இந்த மாதிரி உன்னை தேவன் ஆசீர்வதிக்கும் போது இதை வச்சுட்டு நீ எவ்வளவு பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கலாம். அதனால கிறிஸ்டியனா இருந்துட்டா பணக்காரன் ஆகக்கூடாது, கிறிஸ்டியனா இருந்துட்டா சொத்து சேர்க்கக்கூடாது அப்படின்லாம் இல்ல. when you're a Christian and you have more money, you have more responsibilities more than you. நீ ஒரு கிறிஸ்டியனா இருந்துட்டு உனக்கு நிறைய பணம் வந்துச்சுன்னா உனக்கு நார்மலா பணம் இருக்கிறவங்களோட உனக்கு பொறுப்புகள் அதிகம். ஏன்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மீறி நீ எவ்வளவு பேர் வாழ்க்கைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். So money isn't evil, John. நீ ஃபைனான்ஸ் வேர்ல்டுக்குள்ள போனா you will meet a lot of very rich people, you will have a lot of networks. நீ எவ்வளவு பணக்காரங்கள சந்திப்ப, எவ்வளவு நெட்வொர்க்ஸ்ல உனக்கு கிடைக்கும். நான் என்ன நம்புறேன்னா your network decides your net worth. நீ யார் கூட இருக்கிறியோ, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட பீப்புள் யார் இருக்காங்க, உன் டீம் யாரோ, அவங்களோட நெட்வொர்க் உன்னோட நெட்வொர்த்தை டிசைட் பண்ணும். அதை வச்சுதான் நீ வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போவ, எவ்வளவு மேல போவன்றதே இருக்குது. அதனால ஃபைனான்ஸ் வேர்ல்ட்ல போகும்போது சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. உன் கூட யார் இருக்கிறான்றதை கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. And I really wish you all the best, John. God bless you.